அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார். இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடுறோம். அந்த தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு உங்களுடைய இந்த தாய்ப்பாலை பற்றி சில கருத்துக்களை பொதுமக்களிட தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய்மையும் தாய்ப்பாலும் இறைவன் பெண்களுக்கு கொடுத்த ஒரு தனி சிறப்பான ஒரு வரம். அந்த தாய்ப்பாலுங்கிறது ஒரு நீர்ம தங்கம் என அழைக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு கிடைக்காது. அது தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த தாய்ப்பாலை பிறந்த குழந்தைகளுக்கு சுகப்பிரசவம் பிறந்த குழந்தைகளுக்கு 1/2 மணி நேரத்திலையும், சிசேரியன் பிரசவம் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு 1 மணி நேரத்திலையும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப உதவும். அதுவும் அந்த 3 நாளைக்குரிய வரக்கூடிய இந்த ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய சீம்பாலானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் நம்ம குழந்தைகளுடைய முதல் தடுப்பு மருந்து, முதல் தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறோம். அதில் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு, வளர்ச்சிக்கு, உடல் உருவாகிறதுக்கு, மூல வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து தாது உப்புக்கள், கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்கள், அமினோ அமிலங்கள் எல்லாமே, இம்யூனோகுளோபின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இந்த தாய்ப்பாலை நம்ம குழந்தைங்களுக்கு பகல் நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையும், இரவு நேரத்தில் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் குழந்தைகள் கொடுக்கலாம். இடையில குழந்தை அழும்போதில் கொடுக்கலாம். இந்த தாய்ப்பால் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறோன்னா, தாய்ப்பால் மட்டும் முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பாலும், 6 மாதத்திலேருந்து 2 வயது வரைக்கும் தாய்ப்பாலோடு சேர்த்து இணை உணவுகளும் 2 வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் கொடுக்கலாம். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தாய்ப்பால் குடித்து பிறந்த குழந்தைகள், தாய்ப்பால் மட்டும் குடித்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுதுன்னா, மூளையோட வளர்ச்சி 2லிருந்து 3% அதிகமாக இருக்கு, அவங்களோட ஐக்கிய திறன் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி உலக சுகாதார நிறுவனம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தாய்ப்பாலை இந்த தாய் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. தாய்க்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னா, தாய்க்கும் சேய்க்கும் உரிய இந்த பாச பிணைப்பு அதிகமாகும். தாய்க்கு இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய, கர்ப்ப காலத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த இரத்தப்போக்கு இது குறைக்குது. பிற்காலத்தில் தாய்க்கு சர்க்கரை நோய் வராமல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தாய்ப்பால் குழந்தைகளுக்கு, அம்மாவுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது. அதோடு சேர்த்து நம்ம தாய் குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போது அந்த தாய்க்கும் சேய்க்கும் ஒரு நல்ல பாசப்பிணைப்பு ஏற்படுறதுனால அம்மாவுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்குது. இந்த தாய்ப்பாலை ஒரு தாய் போதுமான அளவு தான் குழந்தைக்கு கொடுக்கணும்னா, அந்த தாய் எப்படி இருக்கணும்னா, அந்த தாய்க்கு உற்றார் உறவினர்கள், அம்மா, மாமியார் இவங்கெல்லாம், கணவன்மார்கள் அந்த தாய்க்கு ஒரு மனக்கவலையும் உடல் கவலையும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும். நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். அதுபோல் அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குற அளவுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கணும். இது இல்லாமல் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், என்னன்னா கிராமத்தில் அந்த உணவு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அந்த சப்பத்தியை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க கர்ப்பமாக இருக்கும்போதும் கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ எல்லாமே சாப்பிடலாம். இதை விட நிறைய உற்பத்தி ஆகணும்னு நினச்சாங்கன்னா பால் கொடுக்க தான் அது ஊறும். கிணத்துல தண்ணி ஊறுற மாதிரி, எடுக்க தண்ணி ஊறுற மாதிரி பால் கொடுக்க தான் குழந்தைக்கு ஊறும். ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய தண்ணி குடிக்கலாம். அசைவ உணவுகள் சாப்பிட்றோம்னா டெய்லி ஒரு 2லேருந்து 3 முட்டை சாப்பிடலாம். நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய், சவுச்சவு, முள்ளங்கி இது போல். அதுக்கப்புறம் இந்த பால் சொரா மீன் இதில் எடுத்துக்கலாம். சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். கீரைகளில் பசலைக்கீரை இந்த மாதிரி கீரைகள் எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பால் சுரக்கும். இது இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு தாய்கிட்ட போதுமான அளவு பால் குடிச்சிச்சு அப்படின்னா 1.5லேருந்து 2 மணி நேரம் தூங்கும். குறைஞ்சது மேக்சிமம் 4 மணி நேரம் கூட ஒரு தூங்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4லேருந்து ஒரு 14 முறை சிறுநீர் கழிக்கும். அந்த சிறுநீரோட அளவு நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்துலையோ இல்லை வெள்ளை நிறத்துலையோ இருக்கிறது நல்லது. அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா போதுமான அளவு நீர் சத்து உடம்புல இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தை நல்லா தூங்குது, நல்லா தூங்கி எழுந்திருக்குது அப்படின்னா அன்னன்னைக்கு அந்த குழந்தை நல்லா பால் குடிச்சுட்டு இருக்கும். அதனோட எடை சராசரியாக ஒரு நாளில் பிறந்த 3 மாதத்தில் 20லேருந்து 40 கிராம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குழந்தை போதுமான அளவு தாய்ப்பால் குடிச்சு. இப்போ நம்ம மாடர்ன் உலகத்தில் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, தாய்ப்பாலுடைய மார்பகத்துற அளவுக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்குற அளவும் 2க்கும் சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி, அதெல்லாம் கிடையாது. அதில் அந்த மார்பகத்தில் உள்ள இரத்த திசுக்களுடைய அந்த சுரப்பிகள், அந்த பால் சுரக்கிற சுரப்பிகளோட எண்ணிக்கையை தான் பாலோட அளவு நிர்ணயிக்கிறத அளவுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய பெண்மணிகள் நமக்கு பால் குடிக்கிறதுனால நம்மளுடைய இளமையை கெட்டு போயிடும், இளமை சீக்கிரம்
இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்காம இருக்கும். அவங்க பால் கொடுக்க தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த குழந்தை பின்னாடி வந்து ஒரு அறிவுபூர்வமான குழந்தையாக வர்றதுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பிறந்த குழந்தைகள் வந்து முதல் 6 மாதத்தில் தாய்ப்பால் மட்டும், 6 மாதத்திலிருந்து 3 வயது வரை தாய்ப்பாலோட சேர்த்து வீட்டு உணவு கொடுத்து ஒரு வளமான ஒரு நல்ல இளைய சமுதாயம் ஒரு இந்தியாவில் உருவாகுவதற்கு அனைத்து தாய்மார்களும் பங்கெடுக்க வேண்டும் என இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.